என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். கொலை புசிப்பு, உயிர்கொலை, ஜீவகாருண்யம் இதையெல்லாம் வலியுறுத்தினவர் வள்ளலாறு. அவர் அந்த பாதையில பயணம் பண்ணார். அவரு இதை சொன்னாரு, மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். உண்மை. ஆனா மாமிசம் சாப்பிட்றவங்க எல்லாம் மனுஷனே இல்லை, மிருகம்னு யாரும் சொன்னாங்களா? இல்ல அவங்களுக்கே இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? கிடையாது. என்னன்னா அதுக்காக மாமிசம் சாப்பிடுங்க அப்படின்னு நான் வலியுறுத்தி சொல்றதா யாரும் எடுத்துக்காது. மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்றது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் ஏன் சாப்பிடக்கூடாது? இன்னொரு உயிரை கொள்றான்ல, அதை போய் ஏன் சாப்பிட்றேன்னு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உன் உடல்லே மாமிசம், இன்னொரு மாமிசத்தை சாப்பிட்டு இந்த மாமிசத்தை வளர்க்கணுமா? இது ஒரு கேள்வி இருக்கு. உன் உடல் மாமிசம் தானே ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒரு அடிப்பட்டா பாருங்க நம்ம கையிலேயே புண்ணாயிடுச்சுன்னா பார்க்கறதுக்கு அருவருப்பா தானே இருக்கும். அதை வெற்றியே அது ஒரு புண்ணுடான். நீ வெற்ற இல்ல, அது ஒரு புண்ணு. இந்த புண்ணை போய் நீ சாப்பிட்றிய, நீ மனுஷனான்னு கேட்க. ஏன்னா அந்த அருவருப்பை கொண்டு வராங்க. இந்த புண்ணை நீ சாப்பிடாதரா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் யார் சொல்றது? பெருவாரியா பார்த்தீங்கன்னா வள்ளலாறு வகையில வரக்கூடிய அந்த பாதையில வந்து ஜீவகாருண்யத்துல சொல்லுவாங்க. ரெண்டாவது, உயிரை கொல்லக்கூடாது, அடுத்த உயிரை தன் உயிரா நினைக்கணும். அப்போ அன்பு, அருள் இதெல்லாம் எப்படி வரும்னா, அன்பு காட்டுறதுக்கு நீ உயிர் கொலை தவிர்த்து. நான் நல்லா அன்பு காட்டுவேன், வீட்டுல நல்லா ஆடு வளர்த்து காவு போட்டீங்கன்னா நீ எங்க அன்பு காட்டுவ? கறிக்கு தானே ஆடை வளர்த்த, போட்டு காவு போட்டல, அப்புறம் உங்ககிட்ட எங்கிருந்து அன்பு வைப்போம்? நீ வெட்டும் போதே உனக்கு அன்பு இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு உயிரை அனாவசியமா வெட்ட முடியுமா? இப்ப அன்பு இல்லாதவன் தான் அது செய்வோம். இல்லைன்னா தொழில் தர்மம், தொழில். இப்போ பாய் வெட்டுறாங்கல்ல, அப்போ அவங்க வெட்டுறாங்கன்னா அது அவங்க தொழில். அவங்களுக்கு ஆடு வெட்டுறது தான் வேலை. கசாப் கடைக்காரன் அதை தான் செய்வான். அது அவங்களுக்கு பாவம் கிடையாது, ஏன்னா அவனுக்கு தொழில், அது தொழில் தான். நீ ஏன் வெட்டுற? நீ வெட்டாத. இதுதான் நம்ம சில ஆன்மீகத்துல சொல்றது. அப்போ நீ ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா உயிர்கொலையை தவிர்க்கணும் அப்படின்றது இதுல கான்செப்ட். உயிர்கொலையை தவிர்க்கும் போது நீ அப்போ மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சாப்பிட்ற மாதிரி இருந்தா வாங்க ஆத்மா, நீ அதை சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீ வெட்டுறதுக்கும் நீ துணிஞ்சிருக்க, அதனால சாப்பிடாத அப்படின்னு சொன்னாங்க. யாரும் ஒண்ணு இல்லை. ஆனா இப்போ ஒன்றும் இல்லை, அன்னை தெரசா இருந்தாங்க. அன்னை தெரசா நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அவங்க நல்லா எண்ணி சாப்பிடும். ஆனா அவங்க கிட்ட இருந்த அன்பு பார்த்தீங்களா? ஒரு தாய் உள்ளம்னா அது அவங்கதான். அன்னை தெரசான்னு பேர் வந்தது காரணமே அவங்க அவ்வளோ பெரிய தாய் உள்ளம் படைச்சவங்க. யாரும் துன்புறுத்த மாட்டாங்க, எல்லாருக்கும் கருணை அப்படியே கருணையை அள்ளி கொடுத்தவங்க அவங்க தான். ஆனா எண்ணி சாப்பிடுவாங்க. யாருக்காவது நம்ப முடியுதா? எண்ணி சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ கருணை. ஹிட்லர் இருந்தார்ல, ஹிட்லர் உலகமே என் கைக்குள்ளடா அப்படின்னு சொன்னவர். அவரு வெஜ், பியூர் வெஜ், எண்ணெயே சாப்பிட மாட்டாரு. ஆனா ஆளுங்களை வெட்டுவான், குத்துவான், சுடுவான், எல்லாம் பண்ணான். அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இல்லையா? ஆன்மீக பாதைக்கும் எண்ணி சாப்பிட்றதுக்கும் சம்பந்தமே இருக்கும். மனசு தான். நீ என்ன சாப்பிட, கடவுள் மேல மனசு இதுதான். மற்றபடி எண்ணி சாப்பிட்றதால இறைவனை அடையவே முடியாது யாரும் சொல்லல. ஆனா சாப்பிட்டா உங்களுக்கு அன்பு இருக்காது. வெளிப்படையா பாக்குறவங்களுக்கு தெரியாது, அன்பு இருக்காது. எல்லாம் சாப்பிட்றான், இன்னைக்கு கிடைக்காதப்போ இவனை வீட்டுல கோழி என்ன அறுத்துருவான். ஏன்னா கடை லீவு, ஆட்டுக்கறி இன்னைக்கு இல்லை, கிடைக்கல. சரி நம்ம வீட்டுல கோழி இருக்குது, பிடிச்சி போட்டு காவு போட்டு ஆல்ரெடி சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா அது பழகி போச்சு, சாப்பிட்டு பழகினால அவ்வளோ காவு போட்டுருவான். அப்போ அவங்ககிட்ட எங்க அன்பு இருக்கும். அதனால சொல்றது எண்ணி சாப்பிடாது. வேற ஒன்றும் இதுல பெரிய இது கிடையாது, பின்னணி கிடையாது. அதனால பாடம் அதுதான் பாடம் சம்பந்தமான டைமிங் தான். பெரும்பாலும் நம்ம ஆசிரமத்துல பாடம் எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வெடிகாலம் ஒரு 5 மணிக்கு நேரமும் நீங்க அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, உங்களுக்கு மணி 8 ஆயிடுச்சு, உட்காரணுன்ற மைண்ட் செட்டும் ஒரே இடத்துல உட்காடுறீங்கல்ல, பாடம் பண்றீங்க, அந்த வைப்ரேஷன், இது 2 விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கிற பாடம். நீங்களே இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னாலும் உங்க மனசும் அந்த வைப்ரேஷன் 2 சேர்ந்து உங்களை இழுத்து உட்காரும்.
அதனாலதான் ஒரே இடமா உட்காருங்க, ஒரே நேரத்துல பாடம் பண்ணுங்கன்னு சொல்றோம். இது மாதிரி வந்து தொடர்ச்சியா பண்ணும்போது அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பாடத்துல இடைவிடாம போகும்போது என்ன ஆகும்னா, சூட்டோட சூடு சொல்லுவாங்கல்ல, சூட்டோட சூடு அப்படியே ஒன் பை ஒன்னா அந்த சூடு கடந்து 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 போய் கடைசியில சேர வேண்டிய இடத்துல போய் சேரும் போது இது ஒரு மிகப்பெரிய சக்தி நீங்க உணரலாம். இந்த மிகப்பெரிய சக்தியை நீங்க உணரலாம். இந்த பாடம் சிறப்பா பண்ணிட்டீங்கன்னா டயர்டா யாரும் உட்காரவே மாட்டாங்க. பாடம் பண்றவங்களுக்கு தெரியும், சாப்பிடலன்னா கூட அந்த டயர்டு தெரியாது. ஏன்னா உள்ள என்ன இருக்குது, காத்து ஃபுல்லா அந்த எனர்ஜி சேவ் ஆயிருக்கும். ஒன்னதான் நிறைய உடல்ல வந்து சில பாகங்கள்லாம் வந்து சில பேருக்கு பார்த்தா தெரியும் கருத்து போயிடும். காலு, ஒரு கட்டை விரல், இங்க கையாண்ட நம்ம கருத்து போயிடும். என்னன்னு பார்த்தா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்கன்னா அங்க ஆக்சிஜனும் போயிருக்காது, காத்து இல்லாததுனால ரத்தமும் அங்க போயிருக்காது. அந்த இடம் ஏதாவது அந்த நரம்பு ஏதாவது நசுங்கி அந்த இடம் வந்து ரத்தமும் காத்த அந்த இடம் அப்படியே கருத்து போய் நாளடைவுல வலி வரும். போய் செக் பண்ணா அதுக்கப்புறம் அந்த நரம்பு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நரம்பியல் டாக்டரை போய் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் அந்த இடம் அப்படி ஆயிடுச்சுன்னா காத்து ஏன் போலன்னா தேவையான ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உடலுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆக்சிஜன் தான் பிராணன் சொல்லுவாங்க. பிராணன் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து எவ்வளவு இழுக்கணும், இந்த உடலுக்கான கெப்பாசிட்டியை கடவுள் கொடுத்துட்டான்றாரு. அதே மாதிரி உனக்கு தேவையான ஆக்சிஜன் இங்க வச்சுட்டாரு, எவ்வளவு வேணாலும் இழுத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா நமக்கு முடியாம கொஞ்சம் தான் இழுக்க முடியுது. லங்ஸ் சரியா வேலை செய்யல, எல்லாம் கெட்டு போயிருக்குது. ஹார்ட் பீட்டு சரியில்லை, லங்ஸ் சரி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஆக்சிஜன் லெவல் ஃபுல்லா ஆகல. அது ஃபுல்லா ஆனாதான் மேற்கொண்டு எல்லா இடத்துக்கும் அந்த பிளட் சர்க்குலேஷன் ஃப்ரீயா போகும். அப்படி போனா உடல் எப்பவும் வந்து அந்த தேஜஸோட இருக்கும், நல்லா இருக்கும். அதுதான். அப்போ அந்த ஆக்சிஜன் ஃபுல்லா போறதுக்கு என்னன்னா பாடம், அந்த பாடம் வந்து பிராணனை இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. அப்போ மனசு நின்று அந்த பிராணனை இயக்கி அது உடல் முழுவதும் பரவி 72,000 நாடி நரம்புகள் அதுல வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அதை பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜனோட பவர். இந்த ஆக்சிஜனோட பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த தேஜஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும், உடல் உபாதைகள் குறையும். அப்போ ஆரோக்கியமான உடல் இருந்ததுனால உங்களுக்கு எப்பவுமே வந்து ஆரோக்கியமா இருக்க போறீங்க. எப்பவும் வந்து அந்த சுறுசுறுப்போட பாடத்தை எது நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க. உடல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா மனசு கெட்டு போயிடும். மனம் கெட்டு போச்சுன்னா உடல் ஆரோக்கியம் போயிடும். ரெண்டு மனசுக்கும் உடலுக்கும் அப்படியே நெருங்கிய தொடர். அப்போ மனம் கெட்டா உடல் கெட்டுரும், உடல் கெட்டா மனம் கெட்டுரும். இது ரெண்டும் கெடாம இருக்கணும்னா காத்தை நம்ம பிடிச்சோம். இந்த காத்தை பிடிக்கிறது தான் இந்த பாடம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.